ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, அரிசி களைஞ்ச தண்ணியில் பருப்பு வேக போட போகிறோம்ப்பா. தண்ணி ஊற்றி எதுவுமே கிளையில அப்படியே இருத்துட்டேன். அடுத்ததான் பார்த்திங்கன்னா ரெண்டாவது தண்ணி. இது ரெண்டாவது தண்ணி அரிசி ஊறுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஊறிடுச்சு. நான் கொஞ்சம் முன்னவே ஊற்றிட்டேன். அரிசி ஊறுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றின உடனே நல்லா அரிசி போட்டு நல்லா கசக்குங்க. பாருங்க, தண்ணி கெட்டியாக இருக்குங்களா? அந்த தண்ணி எடுத்து பருப்பு வேக போயிடுங்க. பாருங்க, நம்ம பருப்பு தண்ணி எவ்வளோ வச்சு பருப்பு வேக போடுறோமோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படியே தண்ணி வேணுனாலும் பருப்பு அரிசி ஊறாத்துக்கு முன்னே தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அதில் இன்னும் ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா அரிசி கசக்கிட்டு, நான் இப்போ ஊறி வச்சு கசக்க முடியாது. அது ஊறாத்துக்கு முன்னையே ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றி நல்லா கசக்கி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா கசக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பருப்பு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணிக்கு ஊற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போ அவரைக்காய் சாம்பாருக்கு பருப்பு வேக போட போகிறேன். அவ்வளோதான்ப்பா. நாங்கள் பருப்பு ஊரெலாம் வைக்க மாட்டோம். ரேஷன் பருப்பு தான் சூப்பராக வெந்து போயிடும் குக்கரில். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பாருங்க, நான் அதில் நிறுத்திட்டேன், சும்மா எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் இருந்தால் விளக்கெண்ணெய் போட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் தான் இந்த அரிசி கழுவுன தண்ணி விளக்கெண்ணெய் ஊற்றினாக்கா அப்படியே பருப்பு தண்ணி சும்மா திக்காக நல்லாயிருக்கும். ரசம் வைச்சாலும் நல்லாயிருக்கும். இதில் இப்போ விளக்கெண்ணெய் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. குழந்தைக்கு வேணுன்றதால் அப்படியே வச்சாச்சு. நம்ம சமையல் எண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு கட்டி பூண்டு, தக்காளி 2 தக்காளி, அவ்வளோதான். அவரைக்காய் சாம்பார் பருப்பு வேகிற தண்ணியில் சாம்பார் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இந்த அரிசி கழுவுன தண்ணியில் பருப்பு வேக வைக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா? நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ரசம் வைக்கும்போது நான் உங்களுக்கு அரிசி கழுவுன தண்ணியில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். அவரைக்காய் சாம்பாருக்கு ரெடி ஆகிடுச்சு பருப்பு. நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த அரிசி கழுவுன தண்ணி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தானது. அதை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றங்கும் போது இன்னமும் நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து. அது தனியாக சாப்பிட்றோம், சாம்பாரோடு சேர்த்து தானே சாப்பிட்றோம் பருப்பு வேக வச்சு. அதனால் மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு இடுப்போடு நீவி விட்டு ஊற்றுங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். குழந்தைங்களுக்கு, நீங்கள் சின்ன குழந்தைங்க உங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயே இருந்தாலும் தண்ணி வெதுன்னு அரிசி கழுவுன தண்ணி வெதுன்னு சூடு பண்ணி இடுப்பு வரலையும் நல்லா மேலேருந்து கீழ் பகுதியை நீவி விட்டு ஊற்றுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பாய். அடுத்த டைம் நான் அரிசி கழுவுன தண்ணியில் ரசம் வைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. ஓகே, பாய்.